நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 44. கோயில் திருவிழா ஒரு வழியாக நல்லபடி ஆரம்பித்தது. ரங்கநாயகியும் சுபத்ராவும் இவ்வருடம் பேரனுக்கென்று ஒரு குடும்பம் அமைந்துவிட்ட மகிழ்ச்சியில் அம்பாளுக்கு தங்கத்தில் கண்மலர் எடுத்து வைப்பதாக வேண்டிக் கொண்டனர். அதே போல சாரதாவும் விஜயேந்திரனும் கூட சகாதாவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துக் கொண்டனர். ராதாகிருஷ்ணனின் பேரனும் பேத்தியும் அவரவர் குடும்பத்தினருடன் வந்திருந்ததை பங்காளி குடும்பத்தினர் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாலும், நகைக்கடை போல அலங்கரித்துக் கொண்டு சுற்றிய துளசி ஆகட்டும், மகளை தரையில் விடாமல் சுமந்து கொண்டு திரிந்த கிருஷ்ணாவாகட்டும், தங்களின் வாழ்க்கையை பற்றி யாரும் தோண்டி திருவாமல் கவனமாக பார்த்து கொண்டனர். இத்தனை வருடம் கலந்து கொள்ளாத ராகவேந்திரன் முன் நின்று பொங்கல் வைப்பதற்கான வழிமுறையை மருமகளுக்கு விளக்கியதை ஒருவித ஆற்றாமையுடன் பார்த்துவிட்டு நகர்ந்தனர் அவரது பங்காளிகள். இவ்வாறு எவ்வித குறைபாடுமின்றி பொங்கல் வைத்துவிட்டு அம்மனை கண்ணார தரிசித்துவிட்டு அனைவரும் வீடு திரும்பினர். அன்றைக்கு திருவிழா களைப்பில் அனைவரும் சீக்கிரம் உறங்கிவிட சகானா மட்டும் உறங்காமல் விழித்திருந்தாள். ராகுல், சகா, ஏன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? சும்மா பழச நினைச்சு ஒரி பண்ணிக்காம வந்து தூங்கு என்று அதட்டி அவளை உறங்க வைத்தான். தோழனுக்கு தோழனாக, அன்பான கணவனாக தன்னை தாங்குபவனின் முகத்தை வருடியவள், நான் ரொம்ப லக்கி ராகுல், அதான் நீ எனக்கு புருஷனா கிடைச்சிருக்க, ஐ லவ் யூ என்று சொல்லி கண்ணீர் வகுத்தாள். மனைவியின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்ட ராகுல், நீ கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் நூடுல்ஸ். இப்பெல்லாம் நீ அடிக்கடி கண்ணீர் விடுறியே, ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நாளைக்கு இன்னொரு தடவை செக்அப் பண்ணிடுவோம் என்று சொல்ல தலையாட்டிய சகானா கணவனின் மார்பில் புதைந்தவாறு உறங்க ஆரம்பித்தாள். அவளை தட்டி கடத்து கொண்டிருந்த ராகுலும் சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டான். சதா சர்வ காலமும் மனிதையின் நலனை மட்டும் கருத்தில் கொள்ளும் அவனை கதற வைக்க விதி சதித்திட்டம் தீட்டிவிட்டது. அசம்பாவிதம் நடக்கப் போகிறதற்கான சிறு அறிகுறி கூட இல்லாமல் அழகாக விடிந்தது பொழுது. அன்று லக்ஷ்மி களைப்பின் காரணமாக உறங்கிவிட துளசி தானே எழுந்து வாசலை தெளித்து தனக்கு தெரிந்த அளவுக்கு கோலம் ஒன்றை போட்டுவிட்டு நிமிர்ந்தாள். அங்கே குறும்பு வழியும் கண்களுடன் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணாவை கண்டதும் ஆச்சரியத்துடன், வாவ், என்ன சார், இன்னைக்கு சீக்கிரமா வாக் போயிட்டு வந்துட்டீங்க போல என்று கேட்க அவன் மனைவியின் தோளை அணைத்தபடி நடந்தவன், சீக்கிரமா வீட்டுக்கு போடா மடையா, அங்க ஒரு தேவதை வாசல்ல கோலம் போட்டிருக்கான்னு ஒரு அசரீரி சொல்லுச்சு பேபி, அதான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன் என்று சொன்னவனின் காதை திருகிய துளசி, ஆஹா, அந்த தேவதை இப்போ காஃபி போட போகணுண்டா மடைய, சோ அவளை விடுன்னு இன்னொரு அசரீரி கேட்டுச்சா இப்போ என்று கேட்டுவிட்டு பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். கிருஷ்ணா காதை தடவியபடி அவள் பின்னே செல்ல காலெடுத்து வைத்தவள், அப்பா என்ற மகளின் குரலை கேட்டதும் மனைவியை அப்போதைக்கு மறந்தான். வீண்டில் காலை சமையலை துளசியும் சுகன்யாவும் எளிமையாக முடித்துவிட பெரியவர்கள் தாமதமாகத்தான் எழுந்தனர். மதிய உணவையும் முடித்துவிட்டு இருவரும் சற்று ஓய்ந்த நேரம் கிருஷ்ணா துளசியை வெளியே செல்லலாம் என்று அழைக்க, கிருஷ், என்னால முடியலடா, ரொம்ப டயர்டா இருக்கு என்று துளசி சோர்வாய் சொல்ல, சுகன்யா, இங்க சுத்தி பார்க்க என்ன இருக்கு கிருஷ்ணா, நாங்க இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க போறோம் என்று சொல்லிவிடவே கிருஷ்ணா, துளசி பிளீஸ் என்று கெஞ்சவும் அவள் சுகன்யாவை காட்டி, இவ வந்தா நானும் வருவேன் என்று கண் சிமிட்டினாள். கிருஷ்ணா இப்போது சுகன்யாவை பரிதாபமாக பார்க்க சுகன்யாவும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டாள். மூவரும் காரில் ஏறப்போன நேரம் விஸ்வா தானும் அவர்களுடன் வருவதாக சொல்லிவிட்டு சுகன்யாவை நோக்கி கண் சிமிட்டவே அவள், இவ அங்க வந்து என்ன டேமேஜ் பண்ண போறான், இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்த யாரும் இல்லையா என்று புலம்பியபடி காரில் ஏறினாள். கிருஷ்ணா துளசியை முன்னே அமரும்படி சொல்லிவிட சுகன்யாவும் விஸ்வாவும் வேறு வழியின்றி பின்னே அமர்ந்தனர். சுகன்யாவுக்கு ஏதோ நெருப்பின் மீது இருப்பதைப் போல தோன்ற விஸ்வா காரில் ஓடிய பாடலை விசில் அடித்தபடி சுகன்யாவை ஓரக்கண்ணால் ரசிக்கத் தொடங்கினார். இங்கே வந்த தினத்திலிருந்து
புடவையை தங்கள் முழுநேர உடையாக துளசியும் சுகன்யாவும் ஏற்றுக்கொண்டதால் இப்போதும் புடவையிலேயே இருந்தனர் இருவரும். சுகன்யா புடவையில் பாந்தமான அழகுடன் மிளிர அதை ரசித்தவாறே தன் கண்ணை அவள் மீது பதித்திருந்தான் விஸ்வா. கிருஷ்ணா தென்னந்தோப்புக்கு காரை கொண்டு சென்று நிறுத்தியவன் மூவரையும் இறங்க சொன்னான். நெடிதுயர்ந்த தென்னை மரங்களை அண்ணாந்து பார்த்தபடி காரிலிருந்து இறங்கினர் துளசியும் சுகன்யாவும். அவர்களுக்கு தோகை சுற்றி காட்டினர் கிருஷ்ணாவும் விஸ்வாவும். சிறிது நேரத்தில் இளநீர் வர கிருஷ்ணா அதை லாவகமாக குடிக்கும் பாங்கை பார்த்த துளசிக்கு அவனைப் போல குடிக்க தெரியவில்லை. கிருஷ்ணா, கொஞ்சம் பொறுத்தாயே, நீ குடிக்கிற அழகுல இளநீர் ஃபுல்லா உன் சாரியில தான் கொட்ட போகுது, அதை இப்படி என்று அவளுக்கு குடிக்கும் விதத்தை விளக்கவே அதை கவனித்த சுகன்யாவும் இளநீரை சிந்தாமல் குடித்துவிட்டு துளசியிடம் ஹைஃபை கொடுத்து கொண்டாள். விஸ்வா, 2 பேரும் ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கின மாதிரி ஹைஃபை கொடுத்துக்கிறீங்க. இளநீரை சிந்தாம குடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் கிளாஸ், அதுக்கு இவன் டீச்சர் வேற. கடவுளே, இதுங்க கிட்ட என்ன தனியாலா மாட்டி விட்டுட்டியே என்று அவர்கள் மூவரையும் தயவு தாட்சணியமின்றி கேலி செய்தான். அவனது கேலி வயலுக்கு சென்ற பிறகு இன்னும் அதிகரித்தது. அவனுடன் கிருஷ்ணாவும் சேர்ந்து கொண்டான். துளசியும் சுகன்யாவும் வழக்கமாக காலணியின்றி வெளியே செல்லும் பழக்கமில்லாதவர்கள் என்பதால் வயலிலும் காலணியுடன் இறங்க செல்ல கிருஷ்ணாவும் விஸ்வாவும் பதறிப்போய் அவர்களை தடுத்து நிறுத்தினர். என்னம்மா, நமக்கு சாப்பாடு போடுற வயல் இது, இங்க செருப்போடு இறங்கலாமா? முதல்ல செருப்பை கொண்டு போய் கார்ல வைங்க 2 பேரும் என்று சொல்லவே இருவரும் அவர்களின் பேச்சு வாஸ்தவம்தான் என்று உணர்ந்தவர்களாய் காலணிகளை காரில் வைத்துவிட்டு வந்தனர். சுகன்யா பொறுமையின்றி முன்னே இறங்கி வரப்பு மீது நடக்கத் தொடங்க கிருஷ்ணா துளசியும் அவள் பின்னே செல்லும் முன்னர் தடுத்து நிறுத்தினான். இப்ப என்னடா, இப்படியே சேலையால வரப்ப சுத்தம் பண்ணிட்டே போணுமா? தூக்கி சொருகிக்கோ துளசி. ஒரு பெருமூச்சுடன் புடவையை தூக்கி சொருகி கொண்டவள், டேய், நீயும் உன் ஃப்ரெண்டு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல எங்களை வச்சு நல்லா காமெடி பண்றீங்கடா என்று உரைத்துவிட்டு முன்னே சென்று கொண்டிருந்த சுகன்யாவையும் தன்னை போல புடவையை இழுத்து சொருகிக் கொள்ளுமாறு கோரினாள். கிருஷ்ணா விஸ்வாவிடம், என்னடா இதுங்களுக்கு எதுவுமே தெரியாது போலையே என்று கேலி பேச முன்னே சென்று கொண்டிருந்த துளசி, சரிங்க சார், நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரம்தான், நாங்க மக்கு மண்ணாந்தையவே இருந்துட்டு போறோம் என்று சொல்லி நொடித்து கொண்டு வயலை ரசித்தபடி நடக்கத் தொடங்கினாள். சிறிது நேரம் வயலின் அழகை ரசித்தவர்கள் களைத்து போய் வயலின் மற்றொரு ஓரத்தில் ஆரம்பித்த மாந்தோப்பில் சென்று அமர்ந்தவர்கள் நேரத்தை போக்குவதற்காக ஏதேதோ பேச ஆரம்பித்தனர். பேச்சு இறுதியாக காத்திருப்பு என்ற தலைப்பில் வந்து நின்றது. துளசி மூவரையும் ஆர்வத்துடன் பார்த்தவள், நான் என்னோட அடுத்த பிறந்தநாள் எப்ப வரும்னு வெயிட் பண்றேன். ஏன்னா 25 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் மெத்ராவா என்னோட பொண்ணா நான் சட்டப்படி தத்தெடுக்க முடியும் என்று முடிக்கும் போதே அந்நாள் எப்படி இருக்கும் என்று அவள் கனவு காண ஆரம்பித்து விட்டாள். அடுத்து கிருஷ்ணாவின் முறை. கிருஷ்ணா தோலை இலகுவாக குலுக்கிவிட்டு, என்னோட 6 வருஷ காத்திருப்புக்கான அர்த்தம் எனக்கு எப்பவோ கிடைச்சிடுச்சு, சோ இப்போதைக்கு எதுவும் இல்ல என்று முடித்துவிட்டு சுகன்யாவை நோக்கினான். ஆனால் அவள் பேசுவதற்கு முன்னர் முந்திக்கொண்ட கிருஷ்ணா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும் ஜிஞ்சர் பிரெட், நீ உன்னோட துறவரம் போற நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்க என்று சொல்லி மற்ற மூவரையும் அதிர வைத்தான். சுகன்யா, எனது துறவரமா என்ற அதிர்ச்சியுடன் வாயை பிளக்க அதை ஆமோதித்தவன், எஸ், நீ ஆல்ரெடி ஒரு பற்றில்லாத மனநிலையோடு தானே இருக்க. மெயினாம தான் உன் மனசை புரிஞ்சுக்காம உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நீ ஒரு காரைக்கால் அம்மையார், ஒரு ஔவையார் மாதிரி உலக வாழ்க்கைய வெறுத்துட்டேன்னு அவங்களுக்கு புரியல என்று சொல்லி முடித்ததுதான் தாமதம். சுகன்யா கடுப்புடன் எழுந்தவள் கிருஷ்ணாவின் முதுகில் பட்டு பட்டென்று அடிக்கத் தொடங்கினாள். ஏண்டா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சொன்னா உன்கிட்ட நான் வாழ்க்கைய வெறுத்துட்டேன்னு? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, நானும் துறவரம் போயிட்டேனா எங்க வம்சத்துக்கு வாரிசே இல்லாம போயிடும்டா என்று கடுகடுத்தவளை சுவாரஸ்யத்துடன் கவனித்துக் கொண்டிருந்த விஸ்வாவை நோக்கி கண் சுமட்டிய கிருஷ்ணா, சொல்லிடுறா என்று சைகை காட்ட துளசி அதை கவனித்து விட்டாள். இந்த 2 திருடன்களும் சேர்ந்து ஏதோ பெரிய சதியை திட்டமிட்டுள்ளனர் என்று ஊகித்தவள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை காண ஆவலுடன் காத்திருந்தாள். கிருஷ்ணா சுகன்யாவின் அடிகளை கொசு கடித்தது போல உதறி தள்ளியவள், ஆமா, இந்த அம்மா பெரிய சோழ வம்சம், அந்த வம்சத்துக்கு வாரிசு ஒண்ணுதான் குறைச்சல். இவ்ளோ பேசுறியே,
அப்ப ஏன் மீனாமா சொல்ற வரனெல்லாம் தட்டி கழுகிறியா என்றவளை சீண்டி விட, சுகன்யா, எல்லாருமே எவ்வளவு பவுன் போடுவீங்க, எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்கன்னு கல்யாணத்தை வியாபாரம் மாதிரி பேசுறாங்க கிருஷ்ணா. என்னை எனக்காக மட்டும் ஏத்துக்கிற ஒருத்தனுக்காகத்தான் நான் வெயிட் பண்றேன். அவன் வருவானா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அதுக்காக காசு கொடுத்து ஒரு புருஷனை வாங்குற அளவுக்கு நான் கேவலமா போயிடல என்று சூடாக பதில் அளித்தாள். அவளது பேச்சில் இருந்த நியாயம் மூவருக்கும் புரிய, கிருஷ்ணா, வெல் செட். சப்போஸ் அப்படி ஒருத்தன் இப்ப உன் முன்னாடி நின்னா அவனை நீ மேரேஜ் பண்ணிப்பியா என்று விஸ்வாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி வினவவும் துளசிக்கு விஷயம் புரிந்துவிட்டது. எனவே சுகன்யாவை முந்திக் கொண்டு, சுகி சொன்ன வார்த்தைய காப்பாத்துவா. அப்படி ஒருத்தனை இப்போ வர சொல்லு கிரிஷ். அடுத்த முகூர்த்தத்துல சுகி அவனை கல்யாணம் பண்ணிப்பா, இல்லையா சுகி என்று தோழியிடம் கேட்க, சுகன்யாவும் பேச்சு சுவாரஸ்யத்தில் ஆம் என்ற தலையை ஆட்டி வைத்தாள். இந்த வார்த்தைக்காக காத்திருந்தவனிடம் கிருஷ்ணா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் விஸ்வாமித்ரா? ப்ரப்போஸ் பண்ணுடா. ஜிஞ்சர் பிரெட் ஒன்ன அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிப்பாடா என்று தூண்டிவிட, இப்போது அதிர்வது சுகன்யாவின் முறையாயிற்று. இந்த கிருஷ்ணா என்ன சொல்ல வருகிறான்? விஸ்வா, இந்த விஸ்வா தன்னிடம் காதலை சொல்லப் போகிறானா என்று விதிர்விதித்து போனவளின் கரத்தை ஆதரவாக பற்றிய விஸ்வா அவளை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து, உனக்காகவே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எப்ப முகூர்த்த வச்சா உனக்கு ஓகே சுகா என்று கேட்க, அதிகபட்ச அதிர்ச்சியா அல்லது அதிகபட்ச சந்தோஷமா என்று புரியவில்லை. ஆனால் அந்த அதிகபட்சமான ஏதோ ஒரு உணர்வின் காரணமாக சுகன்யாவின் உதடுகள் ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்கவில்லை. ஆனால் உதடுகள் மறந்த அந்த வேலையை சுகன்யாவின் நயனங்கள் அருமையாக செய்து முடித்தன. ஆம், சுகன்யாவாலும் விஸ்வாவின் காதலை மறுக்க முடியவில்லை என்ற தகவலை அவளது நயன மொழியில் புரிந்து கொண்டான் விஸ்வா. துளசி மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணாவை நோக்கியவள், இதுக்குத்தான் எங்களை இவ்வளவு தூரம் கிட்னாப் பண்ணிட்டு வந்தீங்களா திருட்டு பசங்களா என்று கேட்க, கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுறதுரி, எனக்கு ரெண்டையும் சகானா கல்யாணத்துல இருந்தே நான் வாஷ் பண்றேன். சரி, இன்னைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்கன்னு காத்திருந்து காலங்கள் போனதான் மிச்சம். இதுங்களோட மௌன யுத்தம் முடியற மாதிரி இல்ல. 2 நாளா விஸ்வாமித்ர மகாமுனியோட பார்வை ஜிஞ்சர் பிரெட்ட சீக்கிரட்டா கபலீகரம் பண்ணதை நோட் பண்ணிட்டு பையன்கிட்ட விஷயத்த கேட்டேன். அதான் இப்படி ஒரு பிளான் என்று சொல்லி முடிக்க, துளசி, ஐயோ, என் பிரின்ஸ் எவ்வளவு திறமையா பிளான் பண்ணிருக்கான் என்று சொல்லி அவனது முகத்தை வழித்து நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள். கிருஷ்ணா காலரை தூக்கிவிட்டு பெருமைப்பட்டு கொண்டவன் இந்த உலகை விட்டு வேறு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுகன்யாவையும் விஸ்வாவையும் அங்கிருந்து பிடித்து இழுத்து வந்து காரில் அமருமாறு கட்டளையிட்டான். வந்த வேலைதான் முடிஞ்சாச்சே, மிச்ச கனவை வீட்டுல போய் கண்டுக்கோங்க என்று கிண்டல் வேறு. இவ்வாறான நிம்மதியான மனநிலையுடன் வீட்டுக்கு சென்றவர்களுக்கு ஒரு துக்க செய்தி காத்திருந்தது. நால்வரும் காரை நிறுத்திவிட்டு பண்ணை வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க அங்கே ஆள் அரவம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. உள்ளே ஹாலில் மித்ரா லக்ஷ்மியின் மடியில் உறங்கிக் கொண்டிருக்க அவரது கன்னத்தில் கண்ணீர் போடுகள். பதறிப்போய் அவரிடம் விசாரித்தவர்களுக்கு கிடைத்த செய்தி, சஹானா மாடிப்படியில் இறங்கும்போது விழுந்து வயிற்றில் அடிபட்டு விட்டது என்பதுதான். அதை கேட்டதும் நால்வருக்கும் நெஞ்சம் பதற மருத்துவமனையை நோக்கி ஓடினர். அங்கே போனாலோ மருத்துவர், அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம். சோ பிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்க வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க என்று குடும்பத்தினருக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தார். அதை கேட்டதும் நால்வருக்கும் இதயத்தில் சுருக்கென்று வலிக்க பெரியவர்கள் கண்ணீர் விட ஆரம்பித்தனர். இரு குடும்பத்தினரும் வாரிசின் வருகைக்கு காத்திருக்கும் இனிய தருணத்தை இந்த விபத்து இடி விழுந்தது போல நாசமாக்கிவிட்டது. யாருமே எதிர்பாராத இவ்விபத்தால் அனைவருமே உடைந்து போய்விட ராகுல் மட்டும்தான் தைரியமாக இருந்தான். அனைவரையும் அமைதிப்படுத்தியவன் சகானாவையும் தேற்றத் தொடங்கினான். சகானாவும் அவனது தேறுதலின் விளைவாக தெம்புற்று சில தினங்களில் வீடு திரும்பினாள். வீட்டினுள் நுழைத்தவளை மித்ரா வந்து கட்டிக்கொண்டு, அத்த, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா என்று கேட்க, அந்த அக்கறையில் கரைந்தவள் இவ்வளவு நாட்கள் தன்னை வருத்திய துக்கத்தையும் குழந்தையை பறிகொடுத்த சோகத்தையும் மறந்து அண்ணன் மகளிடம் கண்ணீருடன் தனக்கு சரியாகிவிட்டது என்று பேச ஆரம்பித்தாள். மித்ராவுடன் நேரத்தை கழித்தவள் ஏனோ அவள் அருகாமையில் எந்த சோகமும் தன்னை அண்டுவதில்லை என்று நிம்மதியுற்று குழந்தையை இழந்த துக்கத்தை மறக்க முயன்றாள். ஆனால் இரவு உறங்கும்போது பழைய பொல்லாத நினைவுகள் அனைத்தும்
கனவுகளாய் வந்து மிரட்டியதில் பயந்து எழுந்தவள், நான் கொலகாரி, என் குழந்தைய கொன்னுட்டேன், நான் கொன்னுட்டேன் என்று கதறியபடி அழத் துவங்க ராகுல் அவளை சமாதானம் செய்யத் தொடங்கினான். ஒண்ணுல சகா, ஒண்ணுல்ல, அழக்கூடாதுரா. இங்க பாரு, குழந்தை தானா செத்து போச்சுமா, அது ஒரு விபத்து. இல்ல ராகுல், இல்ல, நான் தான் கொன்னுட்டேன். அவளது கதறல் ஒளியில் அனைவரும் விழித்துக்கொண்டு ராகுலின் அறையை நோக்கி விரைந்தனர். அங்கே சகானா கனவு கண்டதில் மிரண்டு கதறிக் கொண்டிருக்க ராகுலுடன் சேர்ந்து அனைவருமே அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தனர். சாரதா மகளிடம், சகாமா, நடந்தது ஆக்சிடென்ட், அத மறந்துடு, அதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லடா என்று சொல்ல சகானா அழுகையுடன், இப்போ நடந்தது விபத்துதாம்மா. ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குழந்தைய கொன்னுட்டேனே, அந்த பாவம்தான் என் வயித்துல குழந்தை தங்காம போயிடுச்சுமா என்று தாயின் மார்பில் சாய்ந்து கதறத் தொடங்கினாள். அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைய, துளசியும் சுகன்யாவும் இது எதையுமே அறியாததால் அவர்களுக்கு சகானா சொன்ன விஷயம் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர அளித்தது. துளசி கதறியழும் சகானாவையும் அவளை சமாதானப்படுத்த முயலும் சாரதாவையும் கண்டு கலங்கியவள் கிருஷ்ணாவை பார்க்க அவனுமே அதிர்ந்து போய்தான் இருந்தான். ராகுல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு, அப்பவும் நீ எந்த தப்பும் பண்ணலையே சகா, டெலிவரியில குழந்தை இருந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ என்று ஆதரத்துடன் சகானாவை கேட்க அவனது தாயாரும் சித்தியும் கூட இதை ஆமோதித்தனர். ராகவேந்திரன், அந்த குழந்தைக்கு ஆயுள் கம்மிடா, அதான் உலகத்துக்கு வந்ததும் கண்ணை மூடிடுச்சு, அதுக்கு நீயே கொலகாரி பட்டத்தை சுமக்கணும் என்று வேதனையுடன் கூற சகானா இன்னும் அதிகமாக கண்ணீர் விட ஆரம்பித்தாள். துளசிக்கும் சுகன்யாவுக்கும் இது 2வது அதிர்ச்சி. அவர்கள் கருக்கலைப்பினால்தான் சகானா இப்படி நடந்து கொள்கிறாள் என்று எண்ணி இருக்க, அவளோ 6 வருடத்துக்கு முன்னர் தன் குழந்தையை கொன்றுவிட்டதாக கூறினாள். ஆனால் மற்றவர்களோ பிரசவத்தில் அக்குழந்தை இருந்தது அவளது தவறில்லை என்று சகானாவை சமாதானம் செய்ய முயல, இவ்வளவு பிரச்சனைகளை நெஞ்சில் சுமந்து கொண்டுதான் இந்த பெண் தங்கள் முன் சாதாரணமாக நடமாடினாளா என்று வருந்தினர் துளசியும் சுகன்யாவும். சகானாவோ, என் குழந்தை பிரசவத்துல செத்து போகல, நான் தான் வேண்டான்னு அவளை தூக்கி போட்டுட்டேன், அந்த பள்ளத்தாக்குல பல்ல என்று சொல்லிக்கொண்டே மயக்கமுற இம்முறை அனைவருமே அதிர்ந்து போயினர். கிருஷ்ணாவோ, எல்லாரும் வெளியே போவோம், ராகுல் அவனோட ஒய்ஃப பார்த்துப்பான் என்று அழுத்தமாக உரைத்து அனைவரும் வெளியே வர செய்தான். விஸ்வாவும் கிருஷ்ணாவும் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வெளியேறினர். ராகுலின் குடும்பத்தினருக்கு சகானாவின் 6 வருடத்துக்கு முந்தைய நிலை தெரிந்தாலும் சகானாவின் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன் என்ற வார்த்தையில் அவர்களும் கதிகலக்கி போயிருந்தனர். கிருஷ்ணாவும் ராகவேந்திரனும், இவ்வளவு ஏன் விஜயேந்திரன் கூட இவ்விஷயத்தில் அதிர்ந்துதான் போய்விட்டனர். சாரதா மட்டும் வேதனை தாழாமல் வாயை பொத்திக்கொண்டு கண்ணீர் விடவே அனைவரின் கவனமும் அவரிடமே நிலைத்தது.